Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய இது போல் கட்டப்பை இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு DIY பண்ண போகிறோம். சம்டைம் நம்மக்கிட்ட ஒரு அந்த குச்சி மிஸ் ஆகிட்டு ஸோ பை மட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது போல் இருக்கிறப்ப ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் புது பை தான். இப்போ இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஓரங்கள் நமக்கு தேவையில்லை. ஓரங்கள் வந்து இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அந்த கீழே பாட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாமல் இந்த சைடில் இது போல் கட் பண்ணி கரெக்டான லெவலுக்கு வச்சுக்கோங்க. இது போலவே இந்த சைட்லேயுமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு நீளமாக கிடச்சிருச்சு பாருங்கள். அந்த ஷாப்பிங் பேக் வந்துட்டு நல்லா ஓப்பனாக ஆகிடுச்சு. இப்போ இந்த கைப்பிடி இருக்கிற இந்த இடத்த வந்து கரெக்டாக லெவல் பண்ணிக்கோங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஒரு சைடு வந்து அந்த குச்சி இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து கட்டப்பை அப்படிங்கிறது தெரியும். இன்னும் கொஞ்சம் இது மேலே நம்ம எப்பயுமே மாற்றி யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் இது மேலே கிளாத் வச்சுட்டு நம்ம வந்து இன்னும் அழகாக இதை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட்டப்பையோட நீளத்துக்கு துணி கட் பண்ணிக்கோங்க. ஓரங்களை கொஞ்சம் மடக்கி தைக்கிற மாதிரி ஒரு அரை இன்ச்சு விட்டு துணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுபோல் கீழே கொஞ்சம் இன்னும் நீளமாக எக்ஸஸாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சம் மடித்து தைக்கிற மாதிரி வரும். அது எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும் கீழே துணி. ஸோ அது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே மட்டும் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கிளாத் ஒட்டக்கூடிய இந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லைனா ஊசி நூல் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு மிஷினில் ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் காமிக்கிறேன். இந்த க்ளூ வச்சுட்டு இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் நான் காமிக்கிறேன். ஸோ ரெண்டு மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அது போல் நீங்கள் இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஒட்டியாச்சு இல்லைங்களா. இப்போ வந்து ஓரங்களை வந்துட்டு கொஞ்சம் அரை இன்ச்சு விட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இது போல் மிஷின் இல்லைன்னா ஊசி நூல் வச்சு தைச்சிக்கோங்க. மிஷின் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது போல் மிஷினில் அப்படி லைட்டாக ஓரங்களை மடித்து விட்டு ஓரத்தை தைச்சிருங்க. கட்டப்பை அப்படிங்கிறது நமக்கு தெரியாத மாதிரி நம்ம இப்போ வந்து துணி வச்சு தைக்கிறோம், அவ்வளோதான். இப்போது இவ்வளோ தூரம் தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கீழே கிளாத் விட்டு இருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மடக்கி வச்சுட்டு நம்ம வந்து இதுலேயே அப்படியே தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தைச்சா மாதிரியே அந்த சைடுமே தைச்சிக்கோங்க. எங்ககிட்ட தைக்கிறதுக்கு மிஷின் இல்லை அப்படின்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவீங்க இல்லையா, அவங்க வந்து நீங்கள் ஹாட் க்ளூ இருந்துச்சுன்னா அதை வச்சும் ஒட்டிக்கலாம் இந்த ஓரங்களை. அப்படி இல்லை எங்ககிட்ட ஹாட் க்ளூ கன்னும் இல்லை மிஷினும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை வச்சு இந்த துணியை நீங்கள் ஒட்டினீங்கன்னா அழகாக இது போல் ஒட்டிக்கும். நம்ம இப்போ தையல் போடுற இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் துணியை வந்து ஒட்டிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த சைடு தைச்சா மாதிரியே இந்த சைடுமே ஃபுல்லாக தைச்சிக்கலாம். ஸோ தைச்சிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஆர்கனைசராக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த கட்டை இருக்கிற அந்த சைடை விட்டுட்டு ஸோ இந்த சைடில் இருந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது போல் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்கெட் எந்த சைஸில் வேணுமோ அது போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே இருக்கிறத அப்படியே மடித்து இது மேலே வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு 2 ஃபோல்டிங் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம தைச்சிக்கலாம். நீங்கள் தைக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா வந்து நீங்கள் க்ளூ கன் வச்சுட்டு ஒட்டிக்கிட்டாலுமே ஓகே, ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு சைடு தைச்சி காமிக்க போகிறேன், ஒரு சைடு ஒட்டி காமிக்க போகிறேன். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து எது வேணாலும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சைடு வந்துட்டு தைக்க போகிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு நமக்கு அது ஒரு ஃபோல்டிங் அழகாக தெரியும். அது போலவே நீங்கள் இந்த செகண்ட் ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அதையும் கூட நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு வந்து தைச்சிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ இந்த சைட் தைச்சாச்சு இல்லையா, அந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஹாட் க்ளூ கன் வச்சுட்டு நான் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் தைக்க முடியல நான் ஒட்ட போகிறேன் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ஒட்டிட்டு செகண்ட் லேயர் இது போல் ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து கிரிப்பாக ஒட்டிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபோல்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்ல பெரிய சைஸில் 2 பேக்கெட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து 2 பார்ட்டிஷனாக பிரிச்சிடலாம். மொத்தம் வந்து நமக்கு 4 பேக்கெட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேங் பண்ணுற இந்த இடத்துல வந்து கிளாத் வச்சு கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதை வந்து லைட்டாக நம்ம மிடில் கட் பண்ணிவிட்டு அந்த 4 மூலையுமே இது போல் கட் பண்ணிக்கோங்க. அந்த கட்டப்பையோட அந்த ஹேங்கிங் பண்ணுற அந்த ஏரியாவில் கட் பண்ணிவிட்டு இதையுமே க்ளூ வச்சுட்டு அப்படியே வந்து பின் சைடில் ஒட்டி விட்டுடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கோடு இருக்கும், இந்த ரா பீஸ் எதுவுமே தெரியாமல். இப்போ நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீஸ் எல்லாமே இதில் அப்படியே ஒட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்குது. இப்போது அடுத்ததாக இந்த ஃபோல்டிங்கில் நம்ம வந்துட்டு மிடில் கரெக்டாக எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து மிடில் வந்துட்டு கிடச்சிடுச்சு. நான் வந்து 2ஆக மடித்து பார்த்துட்டு அதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டுடுறேன். இப்போ வந்து நமக்கு டபுள் பார்ட்டிஷன் கிடச்சிடுச்சு. மொத்தம் வந்து நமக்கு 4 பாக்கெட் இதில் இருக்கும். நான் வந்துட்டு நல்ல பெரிய பெரிய பேக்கெட்டாகவே வச்சுருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒரு பத்திரிக்கை, பேங்க் பாஸ்புக், சிலிண்டர் பாஸ்புக் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இதில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம பீரோ இல்லை வார்ட்ரோப்லேயே ஒரு சைடில் நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அதுபோல் இதை வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்கு இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். உங்ககிட்ட ஏதாவது லேஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வச்சுட்டு இதை நீங்கள் இது போல் டிசைன் பண்ணிக்கோங்க. பழைய ட்ரெஸ்ஸில், பேபி ஃப்ராக்ஸில் அது எல்லாமே இது போல் லேஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணி ஸோ இது போல் ஏதாவது ஒரு DIYக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இது போல் ஒட்டோமே நமக்கு வந்து அழகான பார்ட்டிஷன் எல்லாமே அழகாக தெரியும், அந்த ஃபோல்டிங் எல்லாமே அழகாக தெரியும். ஸோ அப்போ வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக எங்கிட்ட இந்த லேஸ் இருக்குது, இதை வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். இது போல் ஒட்டிட்டு அப்படியே பின் சைடில் ஒட்டி விட்டுடுங்க. அப்போ ஃபினிஷிங் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது சென்டரில் நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அது மேலேயுமே இது மாதிரி ஒட்டிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்ககிட்ட வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பாக்கெட்டுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பேக்கெட்ஸ் எல்லாமே நல்ல பெரிய சைஸில் இருக்குது. ஏதாவது நம்ம ஹைடிங்காக போட்டு வைக்கணும் அப்படின்னாக்க கூட இதுவில் நம்ம போட்டு வைக்கலாம். சென்டரில் இது போல் ஒரு கோல்டு டச்சோட நான் வந்து இந்த நாட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் ஒரு நாட் மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் ஒன்று ஒட்டி விடுறேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு வெறும் கட்டப்பை வச்சு கூட ரெடி பண்ணலாம். அது கூட இது போல் கிளாத் வேஸ்ட்டாக இருக்கிற saree தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்மளோட வால் ஹேங்கிங் ஆர்கனைசரோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்கை இது போல் நீங்கள் ரெடி பண்ணி 1-2 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா முக்கியமான ரசீது, முக்கியமான பர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டத்தை வந்து நம்ம தேடாமல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இன்னுமே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். DIYல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்களோட நண்பர்கள் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.